அன்று ஆண்டவனாகிய சிவபெருமான் ஆயர்வாடிக்கு மேற்கே யமுனையாற்றாங்கரை ஓரத்திலே வந்து தேவாதி தேவ முனிவர்களை நந்தவன தோட்டமாய் முளைக்க செய்து மதலை இதழாக்கி ஐம்புலனை அடக்கி ஒடுக்கி அவர் செவ்வரளி புஷ்பத்திற்குள்ளே சிவலிங்கமாகவே போய் ஒளிந்தார் சிவபெருமான். அந்த ஆண்டவன் ஒளிந்த நாள் முதலாக ஆதி கைலாசத்திலே அருளும் இல்லாமல் பொருளும் இல்லாமல் சிவன்தானே இந்த உலகத்தின் சோதி. சிவனே இல்லைன்னு சொன்னா இந்த உலகம் தாங்குமா? அப்போ ஆதிசக்தி ஆண்டவனை காணாமல் 14 உலகத்திலேயுமே இறைவனை தேடி பார்த்தார். அந்த ஆண்ட